வணக்கம். முன்னாடியெல்லாம் தேர்தல்னா வாக்கு மையங்கள்ல கள்ள ஓட்டு போடுறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிய சேர்ந்தவங்க காசு குடுத்து அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ண செய்வாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட்லி சாப்பாடு போடுவாங்க. இட்லிய போட்ட உடனே பால்ல சத்தியம் வாங்குவாங்க. எனக்கு ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு. சரி இவங்களும் சத்தியம் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒரு சில பேர் புள்ளை எழுத்தெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்க. சரி என்ன ஏதோ தொலைஞ்சிருச்சு சத்தியம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஓட்டு போடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ராத்திரில இருந்து ஒப்பாரி வச்சுருவாங்க. நீங்க இல்லன்னா செத்து போயிருவேன் வச்சுருவேன்னு சொன்ன உடனே தொலைஞ்சிட்டு போறேன், அழுகுறேன் அப்படின்ட்டு ஓட்ட போட்டு தொலைச்சிருவாங்க. ஓட்டு வாங்குற வகையில இதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கங்களேன். பணம் குடுத்து ஓட்டு வாங்குறது இதுல வகையெல்லாம் உண்டு. இதுல கள்ள ஓட்டு போடுறது ஒரு சில பேர் எங்க ஊர்ல ஒரு ஆள் இருந்தாரு. அவர் இந்த கள்ள ஓட்டு போடுறது ரொம்ப வித்தியாசமான ஆள். மிகப்பெரிய நடிகர். முதல்ல என்ன பண்ணுவாருன்னா, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு டிப் டாப்பா வந்து ஓட்டு போடுவாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மீசைய கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு, வேற கலர் வேட்டி, கைலி கட்டிக்கிட்டு வந்து ஓட்டு போடுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு, மீசைய மொத்தமா ஷேவிங் பண்ணிட்டு வந்துட்டு, வெறும் கைலிய மட்டும் கட்டிட்டு வந்து ஓட்டு போடுவாரு. இன்னும் என்ன பண்ணுவாருன்னா, இத அழிக்கிறது எப்படி அந்த மைய அழிப்பேன்னா, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல தம்பி அப்படின்றுவாரு. குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஓட்டு போட்டுருவாரு. அவரு இப்ப ஊர்ல இல்லன்னு வச்சுக்கங்களேன். ஊர்ல இல்ல, ஆளே இல்ல. இந்த மாதிரி ஒரு சில பேரு தேர்தல் அன்னைக்கு மிகப்பெரிய நடிகரா மாறிருவாய்ங்க. அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பணம் குடுத்து ஓட்டு வாங்குறது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த நாடு வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமா, இப்ப ராகுல் காந்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு. நமக்கு கேட்கறதுக்கே பகீர்ன்னு இருக்கு. நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்த நாட்டுடைய உரிம பிரஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஒரே அடையாளம் என்னன்னா, ஓட்டு போடுறதா அப்படின்னு. நம்ம ஓட்டைய நம்ம ஓட முடியாது போல இருக்கு. என்ன சிக்கலா இருக்கு அப்படின்னா, ஹரியானா நடந்த தேர்தல்ல நடந்த விஷயங்கள காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ராகுல் காந்தி புட்டு புட்டு வைக்கிறார். கேட்கிறப்ப நமக்கே பயமா இருக்கு. யார் யாருங்க அப்படி கூட்டணி போட்டு முன்னாடியே எல்லாம் பண்ணது அப்படின்னா, தேர்தல் கமிஷனும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து இந்த வேலைய பார்த்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புட்டு புட்டு வைக்கிறாரு. அப்படி என்னதாங்க பண்ணாரு அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? இத பார்க்கையில ஆளுங்கட்சியின் தேர்தல் கமிஷனும் எங்கேயோ போயிட்டாங்க. எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு படத்துல ரஜினிகாந்த் கேட்பாரு. ஜெயிலுக்குள்ள இருப்பாரு. இருக்கும்போது கேட்பாங்க, "ஏய் இவன் எப்புட்றா உள்ள வந்தான்?" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், பக்கத்துல உள்ளவர் சொல்லுவார், "அண்ணே சொம்ப திருடி ப பே போட்டுட்டு பேரிச்சம்பழம் வாங்குனானே, அதனால மாட்டிக்கிட்டானே" அப்படிம்பான். "இவனுக்கு வேணும்டா" அப்படிம்பாரு. "ஏண்ணே என்னண்ணே?" அப்படின்னு. பேரிச்சம்பழத்தையே திருடுறியா அப்படிம்பாரு ரஜினி. இப்ப அது மாதிரி தான் எதுக்கு சும்மா தேவையில்லாம அங்க இங்க சொல்லிட்டு நேரடியா தேர்தல் கமிஷனோட ஒரு கூட்டம் வச்சோம்னா போடு அப்படிங்கிற அளவுல ஹரியானா தேர்தல சொல்லியிருக்காங்க. அதுலயும் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குமான்னு நமக்கே தெரியல. அதுல என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள 66 பேர் இருக்கிறதா அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு வீட்டுல எப்படி 66 பேர் இருக்க முடியும்? என்ன பெரிய அது என்ன பெரிய மாளிகையா? இல்ல அது மிகப்பெரிய ஒரு மன்னர் அரண்மனையா? இப்ப இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்ப 66 பேர் இருக்கிறது எவ்வளவு பெரிய பொய்யி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஆள் போட்டோவ வச்சு 100 வாக்கு மையங்கள்ல, வாக்குச்சாவடி மையங்கள்ல அதே படத்த வச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க நம்மளால யோசிச்சு பாருங்களேன். எப்படி ஒரு பேரு, ஒரே படம் 100 மையங்கள்ல. ஓடி ஓடி போட்டாலும் ஓட்டு போட முடியாது. உட்கார்ந்து உட்கார்ந்து போட்டாலும் ஓட்டு போட முடியாது. ஆனா எப்படி திருடுனாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் நமக்கு பகீர்னு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னும் சொல்லப் போனா ராகுல் காந்தி சொல்றதுல என்ன சொல்றாரு? ஏறத்தாழ 25 லட்சம் வாக்குகள் இப்படி திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. 25 லட்சம் வாக்குன்னா நம்ம கேட்கறதுக்கே இன்னும் பயமா இருக்கு. அப்ப இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது எது அப்படின்னா அந்த 25 லட்சம் வாக்குகள். அப்ப 25 லட்சம் வாக்குகளை ரொம்ப ஈஸியா திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதையும் தாண்டி சொல்றது என்ன அப்படின்னா 8 பேருக்கு ஒரு ஓட்டு திருடப்பட்டிருக்கு அல்லது கள்ள ஓட்டு. நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரியான இடத்துல சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஹரியானாவுல வெளிநாட்டை சேர்ந்த மாடல் அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படின்னா ராஷ்மி அப்படிங்கிற ஒரு பேர்ல, ஸ்வீட்டி அப்படிங்கிற ஒரு பேர்ல இப்படி பல இடங்கள்ல ஓட்டு போட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து ராகுல் முன்வைக்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம என்ன அப்படின்னா காலங்காலமா நமக்கு இந்திய ஜனநாயக நாடு அப்படின்னா என்ன அப்படின்னா இது மக்களாட்சி. மக்களாட்சி நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் உங்களை ஆள்றவங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க நாட்டை பிடிச்சாங்கன்னா அவங்களே முடிசூடிக்குவாங்க, அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க தான். ஆனா இப்ப ஜனநாயகங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை யாரு தேர்வு ஆளணும் அப்படின்னு நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் இந்த ஓட்டு போடுறது. இந்த ஓட்டு போடுறதுல இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் ஓட்டு போட முடியாது.
அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப 25 லட்சம் பேர் கள்ள ஓட்டு, 2 கோடி சில்லறை இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள்ல 25 லட்சம் பேர் கள்ள ஓட்டு அப்படின்னா இந்த நாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத இன்னும் நம்ம சிந்திக்க வேண்டிய இன்னொரு சூழல் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டில் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வாக்காளர் திருத்த பட்டியல் ஒன்றும் அறிவிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இடத்துக்கு வந்தால் ஆளுங்கட்சி, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது. பல திருமாவளவன் உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட தலைவர்கள் இதுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆரை கொண்டு வர்றதுக்கு என்ன தேவை இருக்கு, ஏன் கொண்டு வர்றீங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கும் போயிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீகார்ல நடந்த அந்த தில்லுமுள்ளு ஏறத்தாழ பழங்குடி மக்கள், இஸ்லாமியர்கள், அது இன்னும் சிறுபான்மை மக்களுடைய பல பேருடைய வாக்குகள் அவங்களுக்கு தெரியாமலே வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க போய் ஓட்டு போட முடியல அப்படிங்கிறப்ப யார் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டானோ அவன் ஓட்டையெல்லாம் காலி பண்ண முடிஞ்சு போச்சு. அப்புறம் வேற என்ன செய்யணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவானோ அவன் எங்க இருந்தாலும் நமக்கு சேர்த்து வை அப்படிங்கிற இடம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப யதார்த்தமா அவங்களுக்கு தேவையான ஓட்டை அவங்களே சரி பண்ணி போட்டுக்கிறது. இதுக்கு பேரு அது அப்படித்தான் சொல்ல முடியும். அப்போ இப்படியான சூழல் போடுச்சுன்னா இந்த நாட்டை எப்படி ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய கேள்வி இதுக்குள்ள இருக்கு. அப்ப எஸ்ஐஆர்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப ஹரியானாவுல மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட ஒரு பக்கம் ராகுல் நிறுவிறார். அப்ப என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இன்னும் மக்கள் கவனத்தோட இருக்க வேண்டியிருக்கு. நம்ம ஓட்டு நீ நம்ம போட முடியுமா அப்படிங்கிற அதையும் அந்த கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கு. திடீர்னு கொஞ்ச நாள் இது இப்படியே நீடிச்சுன்னு வச்சுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எப்போ உனக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது கூட பிடிக்காதல்ல. இப்போ ஆளுங்கட்சிக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்தியாவிலே பிறக்கலப்பா, உங்க அப்பாவும் இந்தியா இல்லப்பா, எப்படி சொல்றீங்க, அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, மக்கள் முழிச்சுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதான் எதார்த்தம். இனி நம்ம ஓட்டை நம்ம போட முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போடணும், என்ன செய்யணும்? அதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு இல்லைங்க, பீகார்ல இருந்து வந்திருக்கான் சென்னையில், அவன் ஓட்டு போடுவான். அவன் எல்லாம் குடியுரிமை பெற்று 50 வருஷம் ஆச்சு. போன வருஷம் தானே வந்தான், அதெல்லாம் பெற்றுட்டாயா போயா அப்படின்ட்டு போகக்கூடிய காலகட்டம் கூட இனி வரலாமோ அப்படிங்கிற இந்த பயத்தையும் இந்த மாதிரியான ஆளுங்கட்சியுடைய இந்த வேலை அப்படிங்கிறது, அதுவும் தேர்தல் கமிஷனோட சேர்ந்த வேலை அப்படிங்கிறது மிகப்பெரிய பயத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. மக்கள் முழிச்சுக்க வேண்டிய நேரம் இது. நன்றி, வணக்கம்.